ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஊர் மாதிரிலாம் அங்கே ஆட்டுக்குடல் அப்படியே கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி தான் தருவாங்க. நம்ம ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ பாத்திரம் சூடான உடனே எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு தக்காளியும் அதோடு சேர்த்துட்டு இப்போ ஆட்டுக்குடலில் நான் 5 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மசாலா சேர்த்துக்கிடலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். நல்லா போட்டு கிளறிக்கிறேங்க. கிளறி விட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற தேங்காவையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. லைட்டாக தான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிதமான சிம்மில் வச்சுருங்க. நல்லா அப்படியே வச்சோம்னா கிரேவி நல்ல கண்டிஷனுக்கு வந்துடும். எண்ணெய் விட்டுட்டு நல்லா அழகாக வந்துடும். இது சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் எதோட வேணாலும் சேர்த்துக்கிடலாம். நாங்கள் வந்து இட்லிக்கு தான் எடுத்துக்கிட்டோம். அந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டாகவும் வந்துச்சு நல்லா. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.